ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ராகி தோசை எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ராகி தோசை பண்ணுறதுக்கு இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி எடுத்துக்கலாம். இதை ஒரு 2-3 தடவை நல்லா களைஞ்சிட்டு கல் இல்லாமல் அரிச்சிட்டு எடுத்துக்கணும். ராகியில் கல் இருக்கும், அதனால் பார்த்து அரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ராகி அளந்த அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி போட்டு வந்துருக்கேன். இது ஒரு 4-5 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். சிறுதானியங்கள்லாம் ஊறினா தான் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாமல் இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் போட்டுட்டு அதை ஒரு 2 தடவை நல்லா களைஞ்சிட்டு நல்ல தண்ணியை விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் மிக்சியில் அரைக்கிற போது சூடாகாமல் இருக்கும். நம்ம ஊற வச்ச தண்ணியை விட்டு அரைக்கிறத மாவு சூடாகாமல் நல்லாயிருக்கும். இப்போ உளுந்து நல்லா எடுத்து அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச தண்ணியையும் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் தாங்கிறதுனால நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். கிரைண்டரில் போட்டு அரைச்சல்னா நல்ல பந்து மாதிரி வரும் மாவு. அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்கிற ராகியையும் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. இட்லி வாக்குறதா இருந்தால் தான் கொஞ்சம் குறப்பாக அரைக்கணும். தோசைக்குங்கிறதுனால நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு வழவழன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச மாவையும் அந்த உளுந்தோடையே நம்ம போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். மாவை நல்லா கரைச்சி வச்சுட்டு ஒரு 6-7 மணி நேரம் நல்லா புளிக்க விடணும். புளிக்கிறது தான் தோசை சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாவு நல்லா பொங்கி தோசை வாக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு வேர்க்கடலை சட்னி அரைச்சிக்கலாம். இந்த கேழ்வரகு தோசைக்கு வேர்க்கடலை சட்னி சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவு எடுத்துன்ட்டு அதை நல்லா செவக்க வறுத்துக்கணும். செவக்க வறுக்கிறதே தான் சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒழுங்காக வறுக்காமல் அரைகுறையாக வறுத்தோன்னா பச்சை வாடை அடிக்கும், கடலை சட்னி நல்லா இருக்காது. அதனால் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னொன்று கூட போட்டுக்கோங்க. ரொம்ப காரம் வேண்டாங்கிறதுனால ஒன்று போட்டுருக்கேன். ஒரே ஒரு கொட்டை புளி, அதுக்கு தகுந்த உப்பு, அதோட ஒரு சின்ன துண்டு பெருங்காயம். பூண்டு பிடிக்கிறவா ஒரே ஒரு பல் பூண்டு போட்டுக்கலாம். பெருங்காயம் போடாமல் பூண்டை போட்டுக்கலாம். இப்போ வறுத்த வேர்க்கடலையும் அதிலேயே போட்டுட்டு முதல்ல தண்ணி விடாமல் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க வேண்டியது தான். இப்போ தோசை வாத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கல் அடுப்பில் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு இது போல் கத்திரிக்காய் காம்பு வச்சுட்டோன்னா தடவத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கரண்டி மாவை எடுத்து விட்டுட்டு நான் கொஞ்சம் திக்காக தான் வாக்க போகிறேன். ரொம்ப மெல்லிசாக வாத்தோன்னா ராகிலாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கா மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் திக்காகவே வாத்துக்கலாம். வயசானவர்களுக்கெல்லாம் ஓரளவு திக்காக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு வாத்து கொடுக்குறோன்னா ரோஸ்ட் மாதிரி வாத்து கொடுக்கலாம். மெல்லிசாக வாத்துட்டு எண்ணெயை நிறையா விட்டு வாத்து கொடுக்கலாம். வயசானவா சாப்பிட்றான்னா இது போல் கொஞ்சம் மீடியமாக வாக்கிறதே நல்லாயிருக்கும். 3 வேளையும் ரைஸை வச்சுன்னு சாப்பிடாம எப்போயாவது ஒரு வேளை இது போல் சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை இது போல் சிறுதானியம் சாப்பிட்றது நமக்கு சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும். 2வது ஹெல்த்தியாக சாப்பிட்றோன்னு ஒரு ஃபீல். ராகி தோசையும் வேர்க்கடலை சட்னியும் ரெடியாக எடுத்து நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.